ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சண்டே சப்பாத்தியும் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட குருமா, அப்புறம் ஒரு எக்கு. காலையில் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க, ப்ரோட்டீன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மதியம் பார்த்திங்கன்னா சுட சுட சோறும், இது வந்து மீன் பொரித்து வச்சுருந்தேன். ஃபிஷ் எடுத்தோம், சண்டே ஃபிஷ் எடுத்தோம். சரியான ஹீட் இல்லையா இப்போது, ஸோ சிக்கன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினச்சி நாங்கள் மட்டன் எடுத்துக்கோங்க, அதனால் ஃபிஷ் எடுத்தோம். ஃபிஷ்ஷில் உள்ள மீனில் உள்ள தலையெல்லாம் என்ன பண்ணான்னா குழம்புல போட்டுட்டு கொஞ்சம் போல் மீன் அந்த வால் பகுதி சென்டர் பகுதி எல்லாத்தையும் பொடி போட்டு விரைவி வச்சேன். அப்புறம் இறால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, இறால் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் விரைவி வச்சுருந்தேன். மீனில் இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டிங்கன்னா அது நல்லா உப்பு காரம் அதுலேயே இறங்கிடும். அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா இறால் க்ளீன் பண்ணியே கொடுத்துடுவாங்க. ஆனால் அந்த உள்ளே வந்து ஒரு கருப்பு கலரில் ஒன்று நரம்பு மாதிரி இருக்கும். அதை மட்டும் என்ன செய்யணும்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை எடுத்து உருவி போட்டுடுங்க. அப்புறம் இறாலையும் என்ன பண்ணாச்சு, நல்லா க்ளீன் பண்ணி அதையும் பொடி போட்டு விரைய வச்சாச்சு. அப்புறம் மீன் பொரிக்கிறலான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் காய வச்சுட்டு அதில் மீன் பொரித்தோம். உங்கள் வீட்டில் சண்டே என்ன சமையல் மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாருக்கும் சண்டே எப்படி போனது? நேற்று உமன்ஸ் டே வேறு இல்லையா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். லேட்டாக தான் வீடியோ நான் போடுறேன். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று தான் மகளிர் உமன்ஸ் டே. ஸோ எல்லாேருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. சண்டே நீங்கள் எப்படி உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணீங்க அப்படி சொல்லுங்கள். ஸ்கூல் லைஃப்பில் வேறு, காலேஜ் லைஃப்பில் உள்ளவங்களுக்கும் வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாம், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லா வேலையும் பார்க்கணும். காலையில் எழுந்திரிச்சி பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி ட்ரெஸ் வாஷ் பண்ணி பாத்திரம் கழுவி அப்புறம் அதுங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணி அப்புறம் அதை டிஃபன் பாக்ஸுக்குள்ளே வச்சு அவங்கள அனுப்பி எல்லாம் அப்புறம் சோப் போட்டு எல்லா உமன்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு மெயினாக ஹாப்பி உமன்ஸ் டே. ஒர்க் பண்ணுறவங்களும் அப்படி தான். அதுக்காண்டி நீங்கள் எங்களை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாதீங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எல்லா வேலையும் பார்க்கணும் இல்லையா? நமக்கு வந்து முன்னாடி தெரியல, இப்போ நம்ம ஒரு மதராக போய் தான் எவ்வளோ வேலை என்னன்னு நமக்கு அதோட அருமை தெரியுது இல்லையா? நெக்ஸ்ட்டு மீனை பொரிச்சாச்சா. மீனை பொரிச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் இறால் பொரித்தேன். நான் கொஞ்சம் தான் பொரித்தேன். மிச்சத்தை வந்து நான் ஒரு டப்பாவில் போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது எடுத்து பொரிச்சிக்கலாம் அப்படின்னு. 2 days வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மசாலா உப்பு எல்லாம் சேர்ந்து நம்ம விரைவி வச்சிட்டோம் இல்லையா? ஸோ அதனால ஒரு 2 days வரைக்கும் அது ஒன்றும் பண்ணாது, நல்லா தான் இருக்கும் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. முடிஞ்ச சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சண்டே சமையல் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்